வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான விஷயத்தை பத்தி பேச போறோம். நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட பாரம்பரிய உணவுகள், குறிப்பா இன்னைக்கு நாம பார்க்க போற நிலம் சம்பா அரிசி எப்படி நம்மள எந்த நோயும் அண்டாம ஆரோக்கியமா வைக்குதுன்னு தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஆர்வமா இருக்கா? வாங்க இத பத்தி ஆழமா அலசுவோம். நாம தினசரி சாப்பிடுற அரிசியை மாத்துறதால மட்டுமே ஆஸ்பத்திரிக்கு போறதையே தவிர்த்திட முடியுமா? என்னடா இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குல்ல? ஆனா இதுதாங்க நிஜம். நிலம் சம்பா மாதிரியான பாரம்பரிய உணவுகளை நம்ம தொடர்ந்து சாப்பிடும் பொழுது நோய்கள் நம்ம உடம்ப தாக்குறதையே முழுமையா தடுத்து நிறுத்த முடியும்னு ஒரு மிகப்பெரிய உத்தரவாதத்தையே இது கொடுக்குது. சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு சுருக்கமா சொல்லிடுறேன். முதல்ல முன்னோர்களின் அமிர்தம், அப்புறம் உடனடி ஆற்றல் மற்றும் செரிமானம், நோய் எதிர்ப்பு சக்தி, முத்தோஷ சமநிலை, கடைசிய நோயற்ற பெருவாழ்வு. இந்த வரிசையில தான் இதோட மருத்துவ குணங்களை நம்ம ஒன்னொன்னா தெரிஞ்சுக்க போறோம். பகுதி 1, முன்னோர்களின் அமிர்தம். நம்ம முன்னோர்கள் தினமும் சாப்பிட்ட உணவுகள் வெறும் உணவு இல்லைங்க, அது மாறுவேஷத்திலிருந்த மிகச்சிறந்த பாரம்பரிய மருந்துகள். இங்க நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த நிலம் சம்பா ஒரு சாதாரண அரிசி கிடையாது. இது நம்ம உடம்ப பல நோய்கள்ல இருந்து பாதுகாக்கிற ஒரு அருமையான பாரம்பரிய மருத்துவ அரிசி. இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா உடம்புக்குள்ள நோய் தொற்று ஏற்படுறதுக்கான வாய்ப்பே இல்லை. அதனால அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய அவசியமே நமக்கு வராது. அடுத்து பகுதி 2, உடனடி ஆற்றல் மற்றும் செரிமானம். சரி, இந்த அரிசி எப்படி நம்ம அன்றாட எனர்ஜியையும் குடல் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்குதுன்னு பார்ப்போம். இப்ப இந்த தகவலை பாருங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீண்ட நாள் நோயில படுத்து பலவீனமானவங்க, ரொம்ப ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு ஒரு நாள்பட்ட சோர்வு இருக்கும் பாத்தீங்களா? அந்த சோர்வை நீக்கி உடனடி ஆற்றலை கொடுக்கக்கூடிய அபாரமான சக்தி இந்த நிலம் சம்பாவுக்கு இருக்கு. குறிப்பா இத சூடா கஞ்சியா வச்சு குடிக்கும்போது அது உடனே உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுத்து சோர்வு அப்படியே விரட்டி அடிச்சிடும். அது மட்டும் இல்லாம இதுல ரொம்ப ஈஸியா செரிமானமாகக்கூடிய நார்ச்சத்து அதிகமாவே இருக்கு. இதனால என்ன ஆகுதுன்னா, நம்ம குடல் இயக்கம் ரொம்ப சீராகுது. செரிமான கோளாறு, மலச்சிக்கல் மாதிரி பிரச்சனைகளால கஷ்டப்படுறவங்களுக்கு இது கண்டிப்பா ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். இப்போ பகுதி 3, நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் பாதுகாப்பு. நம்ம உடம்போட பாதுகாப்பு மண்டலத்துக்கு இந்த நிலஞ்சம்பா அரிசி எப்படி ஒரு இரும்பு கோட்டையா செயல்படுதுன்னு அடுத்து பார்க்கலாம். இந்த அரிசியில உடம்புக்கு தேவையான அத்தியாவசிய தாதுக்களான மினரல்ஸ், அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் கொட்டி கிடக்குது. இது நம்ம உடம்போட தற்காப்பு மண்டலத்தை ரொம்பவே ஸ்ட்ராங் ஆக்கிடும். அதனால இந்த அடிக்கடி வர்ற சளி, காய்ச்சல் மாதிரி அன்றாட தொற்று நோய்கள் நம்மள நெருங்கவே முடியாது. உண்மையை சொல்லணும்னா இது நமக்கு கிடைச்ச ஒரு இயற்கையான தற்காப்பு கவசம் தாங்க. பகுதி 4, முத்தோஷ சமநிலை. பழமையான சித்த மருத்துவத்தின்படி நம் உடம்புல இருக்கிற 3 முக்கிய உயிர் சக்திகளை இந்த உணவு எப்படி சரியா பேலன்ஸ் பண்ணுதுன்னு இப்ப நாம பார்ப்போம். இந்த அட்டவணையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். நம்ம உடம்புல இருக்கிற அதிகப்படியான பித்தத்தை இது குறைக்குது. அதனால வர்ற தலைச்சுற்றல், வாந்தி, மயக்கம் போன்ற பிரச்சனைகளுக்கு இது ஒரு சூப்பரான தீர்வா இருக்கு. அதே மாதிரி வாதம், கபம் இது ரெண்டோட சமநிலையையும் சரியா மெயின்டைன் பண்றதால மூட்டு வலி மற்றும் சுவாசம் சம்பந்தப்பட்ட உபாதிகளும் பெருமளவு குறையுது. ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 5, நோயற்ற பெருவாழ்வு. இந்த தானியத்தை நம்ம அன்றாட உணவுல சேர்த்துக்கிறதோட முக்கிய நோக்கமே ஒரு நீண்ட நோயற்ற ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு தான். இது 100% உண்மை. இத புரிஞ்சுக்கிட்டாதான் நோய் இல்லாம வாழ்றதுக்கு இது உங்களுக்கு உதவியா இருக்கும். இது ஏதோ சும்மா சொல்ற வார்த்தை கிடையாதுங்க, உங்களை ஆரோக்கியமா வச்சுக்கக்கூடிய ஒரு முழுமையான சத்தியம். இங்க நாம ரொம்ப முக்கியமா மனசுல வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, தொடர்ச்சியான பயன்பாடு தாங்க இதோட ரகசியமே. நிலம் சம்பா அரிசிய தொடர்ந்து நம்ம உணவுல சேர்த்துக்கிட்டே வந்தா நோய்களோட தாக்குதல்ல இருந்து நம்ம உடம்ப முழுமையா பாதுகாத்து நீண்ட ஆயுளையும் நல்வாழ்வையும் நம்மால கண்டிப்பா பெற முடியும். எப்பவாவது ஒரு நாள் சாப்பிடுறது கிடையாது, இதை நம்ம வாழ்வியலாவே மாத்திக்கணும். அதுதான் ரொம்ப அவசியம். ஃபைனலா நான் உங்ககிட்ட கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான். ஆஸ்பத்திரிக்கு அடிக்கடி போறதை நிறுத்திட்டு அதுக்கு பதிலா நம்ம பாரம்பரிய தானியங்களோட இந்த மகத்தான குணப்படுத்தும் சக்தியை ஏத்துக்க நீங்க தயாரா இருக்கிறீங்களா? நீங்க தினமும் சாப்பிட்ற உணவை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட உணவுகளோட மருத்துவத்தன்மையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம சாப்பிட்டோம்னா அது கண்டிப்பா ஒரு உண்மையான நோயற்ற பெருவாழ்வுக்கு வழிவகுக்கும். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை சந்திக்கிறேன்.